بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم عن عائشة رضي الله عنها أنها قالت فقال رسول الله صلى الله عليه وسلم من ابتلي من هذه البنات بشيء فأحسن إليهن كن له سترا من النار أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அன்பு துணைவியர் உம்மஹாத்துல் முஃமினீன் முஃமினீன்களுடைய தாய்மார்களில் ஒருவரான அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அன்னவர்களுடைய வீட்டிலே ஒரு நிகழ்வு ஒன்று நடக்கிறது. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அன்னவர்களை தேடி அவர்களிடத்திலே யாசகம் கேட்பதற்காக வேண்டி ஒரு பெண் 2 குழந்தைகளோடு வருகிறாள். 2 குழந்தைகளை கையிலே வைத்து கொண்டு ஒரு பெண் ஆயிஷா அம்மா வீட்டுக்கு வர்றாங்க. வந்து யாசகம் கேட்கின்றார்கள், எனக்கு ஏதாவது கொடுங்கள் என்று கேட்கிறார்கள். ஆயிஷா அம்மா வீட்டில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத் தலைவர், எல்லா நபிமார்களுக்கும் தலைவர், காத்தபுன் நபியீன், ஆலமி சர்க்கார். அப்படிப்பட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வீட்டில் ஒரே ஒரு பேரித்தம்பழம் மட்டும்தான் இருந்தது, வேறு எதுவும் கிடையாது. ஒரே ஒரு பேரித்தம்பழம் இருந்தது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அந்த பேரித்தம்பழத்தை எடுத்து யாசகம் கேட்க வந்த அந்த தாயிடத்திலே கையிலே கொடுத்தார்கள். அதை வாங்கிய அந்த தாய் அந்த பேரித்தம்பழத்தை 2ஆக கிழித்து பீத்து தன்னுடைய 2 பெண் குழந்தைகளுக்கும் கொடுத்து விட்டார். வந்தது ஒரு தாய் 2 பெண் குழந்தையோடு வந்தால் யாசகம் கேட்டு கிடைக்கப்பட்ட அந்த பேரித்தம்பழத்திலிருந்து அதை பீத்து 2 பெண் குழந்தைக்கு கொடுத்து விட்டார். 2 குழந்தைகளும் சாப்பிட்டது. கடைசியாக அந்த பெண்மணி ஒன்றுமே சாப்பிடாமல் சலாம் சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு நகர்ந்து விட்டார். இந்த செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிற்கு வந்ததற்கு பிறகு அம்மா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொன்னார்கள். செய்தியை தெரிவித்ததற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள் என்பதைத்தான் இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லித் தருகிறது. இந்த ஹதீஸினுடைய அறிவிப்பாளர் அம்மா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். இந்த செய்தி புகாரி ஷரீஃபிலே 1418வது ஹதீஸாக பதிவாகி இருக்கிறது. அந்த நேரத்திலே அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மனிபுத்துலிய மின் ஹாதிஹில் பனாத்தி பிஷைஇன், எந்த ஒரு தாய், எந்த ஒரு தந்தை, எந்த ஒரு தாய், எந்த ஒரு தந்தை தான் பெற்ற இந்த பெண் குழந்தையின் மூலியமாக சோதிக்கப்படுகிறார், தான் பெற்றெடுத்த பெண் குழந்தைகளின் மூலியமாக சோதனைக்கு உள்ளாக்கப்படுகிறார். அப்படிப்பட்ட பெற்றோர்கள் ஃபஹ்ஸன இலைஹின்ன, அந்த சோதனையை உள்வாங்கி அந்த குழந்தைகளை மிக ஒழுக்கமாக நல்ல முறையில் வளர்த்து சரியான கல்விகளை அந்த குழந்தைகளுக்கு, அந்த பெண் குழந்தைகளுக்கு கொடுத்து அவர்களுக்குண்டான பராமரிப்பு தேவைகளை எல்லாம் மிகச் சரியாக நிறைவேற்றி அவர்களுக்கு ஒரு நல்ல வரனை கண்டுபிடித்து திருமணம் முடித்து கொடுத்த அந்த பெற்றோர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவ்வளோ விஷயத்தை செய்யணும். ஒரு பெண் குழந்தையை பெற்ற பெற்றோர்கள் அந்த பெண் குழந்தையை ஏனோ தானோ என்று விட்டுவிடக்கூடாது. அந்த குழந்தையை சரியான முறையிலே வளர்க்கக்கூடிய பெற்றோர்களாக இருக்கணும். ஒழுக்கங்களை கற்றுக் கொடுக்கக்கூடிய பெற்றோர்களாக இருக்கணும். நல்ல பராமரிப்பு செய்யக்கூடிய பெற்றோர்களாக இருக்க வேண்டும். தன்னுடைய குழந்தைக்கு சிறந்த முறையிலே கல்வியை வழங்கக்கூடிய பெற்றோர்களாக இருக்க வேண்டும். அந்த குழந்தை எங்கு செல்கிறது, என்ன செய்கிறது என்று கண்காணிக்கக்கூடிய பெற்றோர்களாக இருக்க வேண்டும்.
அதற்கு பிறகு நல்ல மணமகனை பார்த்து, சாலிகான மணமகனை பார்த்து அந்த மணமகனுக்கு திருமணம் முடிக்கக்கூடிய தார்மீக கடமையும் அந்த பெற்றோருக்கு இருக்கிறது. அதுதான் ஃபஹ்ஸன இலைஹி. அப்படி செய்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குன்னலஹு சித்ரம் மினன்னார். அந்த பெண் பிள்ளைகள் நாளை மறுமையிலே அந்த பெற்றோர்களுக்கு நரகத்தினுடைய கேடயமாக, திரையாக அவர்கள் இருப்பார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. நாளை மறுமையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நரகத்திற்கு செல்லக்கூடிய ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்ட பெற்றோர்களாக இருந்து அந்த பெற்றோர்கள் பிள்ளையை சரியாக வளர்த்திருந்தால் அந்த குழந்தை, அந்த பெண் பிள்ளை அந்த பெற்றோர்களை நரகத்திற்கு உள்ளே விடாது. அது கேடயமாக, ஒரு திரையாக, ஒரு தடுப்பு சுவராக இருந்து அந்த பெற்றோர்களை பாதுகாத்து அவர்களுக்கு சுவனத்தை வாங்கி தரும் அற்புத ஆற்றல் படைத்த அந்த பெண் குழந்தை என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லித் தருகின்றார்கள். சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண் குழந்தை சம்பந்தமாக ஏராளமான விஷயங்களை நமக்கு ஹதீஸின் வழியாக நமக்கு சொல்லித் தர்றாங்க. ஒரு பெண் குழந்தை பெற்றெடுத்த பெற்றோர்கள், 2 பெண் குழந்தை பெற்றெடுத்த பெற்றோர்கள், 3 பெண் குழந்தை பெற்றெடுத்த பெற்றோர்கள், 3ஐ தாண்டி அதற்கு அதிகமாக பெற்றெடுத்த பெற்றோர்கள் அனைவர்களுக்கும் சுப செய்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இவர்களெல்லாம் சுவனத்திற்கு சொந்தக்காரர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ பெண் குழந்தையை பெற்றெடுத்து விட்டாலே அந்த பெற்றோர்களுக்கு நபிகள் நாயகத்தினுடைய சுபசோபனம், சொர்க்கத்தை அவர்கள் அடைந்து விட்டார்கள் என்பதாக பல்வேறு ஹதீஸுகளிலே நாம் காண முடிகிறது. அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலாவும் குர்ஆனுக்குள்ளே அதைத்தான் நமக்கு சொல்லித் தருகின்றான். நிறைய இடங்களிலே நாம் குர்ஆனுக்குள்ளே நாம் பார்த்தால் பெண்கள் சம்பந்தமாக, அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய உரிமை சம்பந்தமாக, அவர்களுக்கென்று தனி சூறாவை, அத்தியாயத்தை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இறக்கி அவர்களுக்குண்டான கண்ணியத்தையும் மரியாதையும் எப்படி கொடுக்க வேண்டும் என்ற ஒழுக்கவியல் பாடங்களை சொல்லிக் கொடுத்து, அந்த பெண்களுக்கு கொடுக்க வேண்டிய சொத்துரிமைகளில் எவ்வளவு பங்குகள் கொடுக்க வேண்டும் என்பதையும் அல்லாஹ் சொல்லி, ஒரு ஈமானுக்கு உதாரணம் காட்ட வேண்டுமென்றால் பெண் பிள்ளைகளை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா குர்ஆனிலே உவமையாக, உதாரணமாக ஈமானுக்கு அல்லாஹ் காட்டுகின்றான் என்றால் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் மிகுந்த அந்தஸ்திலே இருக்கக்கூடியவர்கள் என்பதை மட்டும் நம்மால் விளங்கிக் கொள்ள முடிகிறது. ஆனால் இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லித்தரக்கூடிய செய்தி இன்னொன்று இருக்கிறது. என்னவென்றால், எனக்கு ஒரு பிள்ளை, பெண் பிள்ளை இருக்கிறது என்று பெற்றோர்கள் புலம்ப வேண்டாம். எனக்கு 2 பெண் பிள்ளைகள் இருக்கிறது என்பதாக பெற்றோர்கள் புலம்ப வேண்டாம். புலம்பல்களை தவிர்த்து விடுங்கள். அப்படி புலம்பல்களை தவிர்த்து விட்டு அதற்குண்டான, அதை வளர்ப்பதற்குண்டான வேலைகளை, மேற்கோள்களை நீங்கள் முன்னெடுத்தால் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான் என்பதை அழகான முறையிலே நமக்கு இந்த ஹதீஸ் நமக்கு அழகான முறையிலே சொல்லித் தருகிறது. சங்கைக்குரியவர்களே, பொதுவாகவே அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா பெண் குழந்தைகளின் மூலியமாக நிறைய சோதனைகளை அல்லாஹ் தருவான். எக்கச்சக்கமான சோதனைகளை அல்லாஹ் தருவான். எல்லா சோதனைகளையும் சகித்து கொண்டு நாம் வாழ வேண்டும், பொறுமையாக நாம் வாழ வேண்டும். அந்த சோதனைகளிலிருந்தும் எப்படி மீளுவது என்ற அந்த முன்னெடுப்புகளை மிகச் சரியாக நாம் செய்ய வேண்டும். அப்படி செய்கின்ற பொழுது அல்லாஹ் சுவனத்திற்கு சொந்தக்காரர்களாக அந்த பெற்றோர்களை அல்லாஹ் ஆக்குகின்றான் என்ற தகவலைத்தான் இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லித் தருகிறது. எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்தெந்த ஒழுக்கவியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை எல்லாம் சுன்னத்தாக பேணி நடங்கள் என்று சொன்னார்களோ அதையெல்லாம் முழுமையாக பின்பற்றி நடக்கக்கூடிய மேன் மக்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக. நம்முடைய பிள்ளைகளுக்கு அல்லாஹ் முழுமையான பாதுகாப்பை கொடுத்து சாலிகான பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகளை அல்லாஹ் உருவாக்கி நாளை மறுமையிலே சுவனத்திற்கு செல்வதற்கு மிகுந்த ஒரு காரணமாக நம்முடைய பிள்ளைகளை அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹு தாவா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.